விவசாயி, அவரது மகன் மற்றும் அவரது கழுதை. ஒரு காலத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு கழுதை இருந்தது. ஒரு நாள் விவசாயிக்கு வாழ்க்கைக்கு பணம் தேவைப்பட்டது. அவர் தனது கழுதையை அருகிலுள்ள சந்தையில் விற்க நினைத்தார். விவசாயியும் அவரது மகனும் கழுதையை சந்தைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தனர். வழியில் ஒரு வயதான மனிதர் அவர்களை பார்த்து கழுதை சுதந்திரமாக நடப்பதை கவனித்தார். அவர்களில் ஒருவர் கழுதையின் மீது அமர்ந்து சந்தைக்கு பயணிக்க வேண்டும் என்று விவசாயியிடம் கூறினார். அந்த முதியவர் சொன்னது சரிதான் என்பதை விவசாயி உணர்ந்தார். அதனால் அவர் தனது மகனை கழுதையின் மீது உட்கார வைத்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தார். இருப்பினும் சில பெண்கள் இதை பார்த்து, அந்த சிறுவன் கழுதையின் மீது பயணிப்பதை பாருங்கள், என்ன ஒரு அவமானம் என்று கருத்து தெரிவித்தனர். வெட்கப்பட்டு விவசாயி கழுதையின் மீது உட்கார முடிவு செய்து தன் மகனை அருகில் நடக்கச் சொன்னான். அவர்கள் மேலும் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பணக்காரர் அவர்களை பார்த்து, ஏன் அந்த சிறுவனை தொந்தரவு செய்ய வேண்டும், அவனையும் கழுதையின் மேல் சுமந்து செல்லுங்கள் என்று கேட்டார். விவசாயியும் அவரது மகனும் கழுதையின் மீது அமர்ந்தனர். கழுதை இருவரையும் சுமந்து சென்றது. இருப்பினும் அவர்களின் பயணம் இத்துடன் முடியவில்லை. ஒரு இளம் அரசாங்க அதிகாரி அவர்களை பார்த்து, முட்டாள்களே, ஏன் விலங்கை காயப்படுத்த வேண்டும் என்று திட்டினார். விவசாயியும் அவரது மகனும் அதிகாரி சொன்னது சரிதான் என்பதை உணர்ந்தனர். எனவே அவர்கள் கழுதையை சுமந்து செல்ல நினைத்தார்கள். தங்கள் மகனுடன் நடந்தார்கள். துரதிருஷ்டவசமாக ஒரு ஆற்றை கடக்கும்போது கழுதை விழுந்து அடித்து செல்லப்பட்டது. விவசாயி தனது கழுதையை இழந்தார். கதையின் தார்மீகத்தை அவர் நினைவு கூர்ந்தார். எப்போதும் உங்கள் சொந்த மூளையை பயன்படுத்தி உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் விலங்குகளுக்கும் எது சரியானதோ அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுங்கள். அன்றிலிருந்து விவசாயி தான் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. சரியான முடிவுகளை எடுக்க எப்போதும் தனது சொந்த மூளையை பயன்படுத்தினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.